12ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் 2ஆம் ஹென்றி. தன்னுடைய நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தை ஒடுக்கி நாட்டை பல ஆண்டுகள் அமைதி வழி நடத்தியவர் இவர். இவருக்கும் கான்டர்பரி நகரின் ஆயராக இருந்த தாமஸ் பெக்கெட்டிற்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. ஆனால் திரு அவைதான் பெரியது என்று தாமஸ் பெக்கெட்டும், நாடுதான் பெரியது என்று இவரும் சொல்லி அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு நாள் 2ஆம் ஹென்றி தாமஸ் பெக்கெட் தனக்கு பெரிய தொல்லையாக இருக்கின்றார் என்று தன்னுடைய பணியாளர்கள் 4 பேரை இரவோடு இரவாக அனுப்பி அவரை கொன்று போட்டார். பணியாளர்கள் தாமஸ் பெக்கெட்டை கொன்ற பின் தான் தெரிந்தது தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று. எனவே இவர் தன்னுடைய பாவத்திற்கு கழுவாயாக லண்டனில் இருந்து கான்டர்பரிக்கு நடந்தே சென்றார். 2 இடங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 50 கிலோமீட்டர். தான் செய்த பாவத்திற்காக 2ஆம் ஹென்றி மனம் மாறினாலும் அதனால் ஏற்பட்ட இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாது. எனவே நாம் சினத்தை தவிர்த்து நல்லுறவோடு வாழ கற்றுக்கொள்வோம். எபிரேயர் 4:26 சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். ஆண்டவராகிய கடவுளின் விருப்பம் யாவரும் வாழ வேண்டும் என்பதுதான் அன்றி அழிந்து போக வேண்டும் என்பது அல்ல. 1 தீமோத்தேயு 2:4. ஒருவர் வாழ வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய தீய வழிகளை விட்டு மனம் மாற வேண்டும். அவ்வாறு அவர் மனம் மாறுகின்ற போது இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 130 சொல்லப்படுவது போல கடவுள் நம் குற்றங்களை மன்னிப்பார். அதே வேளையில் நல்லவர் ஒருவர் தன் வழியிலிருந்து விலகி பாவம் செய்தால் அவர் தண்டிக்கப்படுவார். ஏனெனில் அவர் அதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை போலியானது. 1 யோவான் 2:19. இதை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஒருவர் வாழ்வடைய வேண்டும் என்றால் மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பரிசேயர்களைப் போன்று வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. அவர்களின் நெறியை விட சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார். இயேசு பார்க்கின்றார், பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் யாவற்றையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்கிறார்கள்.